ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். வெயிலால் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சத்யபிரதா சாஹூ சற்று முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழ்நாடு நிலவரப்படி எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கிறது, அதில் அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சியில் எத்தனை வாக்குகள் பதிவாகி இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் கூறியிருந்தார். அப்போது செய்தியாளர்கள் ஒரு சில கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள். பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன, வெப்பத்திலிருந்து எப்படி தப்பிப்பது, எப்படி வாக்கு செலுத்துவது, அவர்களுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் என்ன, மாற்றுத்திறனாளிகளுக்கு முதியவர்களுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன என்பது குறித்தும் செய்தியாளர்கள் தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூவிடம் கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ரமேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரமேஷ், தற்பொழுது சற்று நேரத்துக்கு முன்பாக சத்யபிரதா சாஹூ செய்தியாளர் சந்திப்பின் போது பல்வேறு நடவடிக்கைகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நீங்க சொல்லுங்க, என்ன நிலவரம்? சாகுவிடம் புதிய தலைமுறை சார்பாக நம்ம இந்த சேலம் 2 பேர் உயிரிழந்தது சம்பந்தமாக கேள்வியை முன்வைத்தோம். அதற்கு அவர் என்ன சொன்னார்னா, இது குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியா இருக்கக்கூடிய ஆட்சியரிடம் அறிக்கை கேட்கப்பட்டுள்ளது. உண்மைதான், அவர்கள் வீல் சேர்ல அழைத்து வரும்போது ஒருத்தர் உயிரிழந்திருக்கார் என்ற தகவல் தேர்தல் ஆணையத்திற்கு வந்திருப்பதாகவும் இது தொடர்பான விசாரணை தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த வெப்ப அலை காரணமாக மாலை 6 மணி வரை ஓட்டு போடலாம் என்பதை நேரம் நீட்டிக்கப்படுமா என்று புதிய தலைமுறை சார்பாக வைத்தோம். ஆனால் அதுபோன்று இந்திய தேர்தல் ஆணையத்தில் எந்த விதி கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். மாலை 6 மணி வரை வாக்குச்சாவடிக்கு வரக்கூடிய அனைவருக்குமே டோக்கன் கொடுக்கப்பட்டு கடைசி வாக்காளர் ஓட்டு போடும் வரை வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். இது ஒரு முக்கியமான அப்டேட்டாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த டோக்கன் விநியோகமும் மாலை 6 மணிக்கு தான் நடைபெறும். குறிப்பாக ஒரு வாக்குச்சாவடியில் 6 மணிக்கு 1000 பேர் கூட்டிட்டாங்கன்னா அந்த 1000 பேருக்கும் டோக்கன் கொடுப்பாங்க. அந்த 1000 பேரும் வாக்களிக்கிறதுக்கு 1 மணி நேரம் கூடுதலாக ஆனாலும் கூட அவர்கள் கடைசி வாக்காளர் ஓட்டு போடும் வரை வாக்குச்சாவடி செயல்படும் என்று ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எந்த இடத்திலுமே தற்போது கோளாறு இல்லை என்றும் சரிவர செயல்பட்டு வருவதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் தற்போது வரை எங்கேயும் ஏற்படவில்லை என்றும் சொல்லியிருக்கின்றார். குறிப்பாக கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் அதிக அளவில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருவதாகவும் அடுத்த அப்டேட் 1:30 மணிக்கு கொடுப்பார்கள். அதனை தொடர்ந்து 3:30 மணிக்கும் அதனை தொடர்ச்சியாக மாலை 6:30 மணிக்கும் கடைசி அப்டேட் இருக்கும். தொடர்ச்சியாக அந்த கன்சல்டேட் பண்ணி இரவு 10 மணிக்கு மேல் தான் முழு வாக்கு சதவீதம் எவ்வளவு அப்படின்ற விவரம் தெரிய வரும். இந்த வாக்கு பதிவு முடிந்தவுடன் எந்திரங்கள் எல்லாம் வாக்கு எண்ணும் மையத்திற்கு பத்திரமாக அனுப்பி வைக்கப்படும் என்றும் அந்த வாகனங்கள் அனைத்துமே GPS மூலமாக கண்காணிக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கின்றார். ராதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.